வெல்கம் டு அம்சா சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இறால் கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இறாலை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இறால் மேலே இருக்க ஓடி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் கரண்ட் போயிடுச்சு, அதுங்காட்டி நாங்கள் வெளியே வந்து குக் பண்ணலான்ட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃப்ரானை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வரமாட்டேங்குது. இப்போ நம்ம ஸ்டவ் வச்சுக்கலாம். ஸ்டவ் வச்சுக்கலாமா? எங்க கொண்டு போய் ஸ்டவ்? இப்போ நம்ம கடாயை வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு கப் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயத்தோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டா சீக்கிரமா வணங்கிடும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். கழுகலுன்னு இருக்க 3 பழுத்த தக்காளியை அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ இதில் ஊற்றிடலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள் அளவாகவே போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். 1.5 கிலோ ராட்டுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்திருக்கு. இறாலை போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் வச்சுருங்க. அப்போ இறால் நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க, இறால் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மல்லித்தலை போட்டுக்கலாம். அப்புறம் என்னங்க, சாப்பிட்டு சொல்கிறது தான் என் வேலை. சாரே கொலை மாசு. அம்சா சமையல் தாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.